அழகான கண்மணி அறிவான பெண்மணி அல்லாவின் தூதரின் அன்பான பாத்திமா. அழகுள்ள பாத்திமா அருமையான பாத்திமா அல்லாவின் தூதரின் அன்பான பாத்திமா. அலியாறு தங்கற்கு இணையாகும் பாத்திமா அழகுள்ள பாத்திமா. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم الحياء شعبة من الإيمان أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையதுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. எல்லா பொருளும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பரக்கத் பொருந்திய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய அத்துணை சஹாபாக்கள் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் மஸ்ஜிதுர் ரஹ்மானியா மதரசா நமது மஹல்லாவில் மாதந்தோறும் மாதாந்திர பெண்கள் பயான் சிறப்பான முறையிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த சேவையை கியாமத் நாள் வரைக்கும் தொடர செய்வானாக. ஆமீன். இந்த மாதத்திற்கான தலைப்பு பெண்களே ஈமானுடைய வாழையில் வாழுங்கள் என்ற தலைப்பில் நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் எடுத்து வைக்க ரப்பல் ஆலமீன் எனக்கு தௌஃபீக் செய்வானாக. எனக்கு அடுத்து ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல செய்திகளை எடுத்து சொல்ல அருள் புரிவானாக. ஆமீன். பேசக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய விஷயங்களை நேரம் கடத்துவதற்காக இல்லாமல் பேசியதையும் கேட்டதையும் நமது வாழ்வில் நாம் கடைபிடித்து நடக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்ம அல்லாஹ்வில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அல்லாஹ் தஆலா தீனுடைய வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. ஹிதாயத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம்ம அல்லாஹ்வில் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் வழங்கிடுவானாக என்ற நல்ல துஆவோடு என் வார்த்தையை துவங்குகிறேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து ஏராளமான நற்பாக்கியங்களை தந்திருக்கிறார். இஸ்லாமிய பெண்களுக்கு என்று நாம் அல்லாஹ் தந்த பாக்கியங்களை தனிப்பட்ட முறையில் நாம் கணக்கிட துவங்கினால் நமது ஆயுள் முடிவுகளும் அல்லாஹ் தந்த நியமத்துக்களை எண்ணி முடிக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான், வைத்தழுது நியமத்தல்லாஹ், அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நீங்கள் என்ன துவங்கினால் உங்கள் ஆயுள் முடியக்கூடிய அல்லாஹ் நியமத்துக்கள் முடியாது. அதுபோன்று அல்லாஹ் தஆலா உலக பெண்களுக்கு அல்ல, இஸ்லாமிய பெண்களுக்கு, ஈமானில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட பாக்கியங்களை நாம் கணக்கிட்டால் ஏராளமான நற்பாக்கியங்கள், ஏராளமான நற்குறைகளை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். அல்லாஹ் தந்த நியமத்துக்கள் மிக உயர்ந்த நியமத்து, மிக பொக்கிஷமான நியமத்து என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது அல் ஹயா என்பதாக பெருமானார் குறிப்பிடுவார்கள். வெட்கம். இந்த வெட்கம் இருக்கிறதே உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் தந்த பெரிய கிஃப்ட், இறைவன் தந்த வரம் என்று சொல்வார்கள். இறைவன் எத்தனையோ வரங்களை தந்திருக்கிறான். அதில் மிகச்சிறந்த வரம், ஒரு பெண்ணுக்கு முக்கியமான வரம் வெட்கம். இந்த வெட்கத்தை அல்லாஹ் இஸ்லாமிய பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக, அளவுக்கு அதிகமாக தந்திருக்கிறான். இஸ்லாமிய பெண்கள் அல்லாத மற்ற பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது வெட்க விஷயத்தில் அவர்கள் ஒரு குறைவை பின்னோக்கி இருந்தாலும் இஸ்லாமிய பெண்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார். காரணம், ஈமான் அவர்களோடு இருப்பதினால். இந்த உலகத்திலே எந்த ஒன்று இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய பெண்களால் வாழ்ந்துவிட முடியும். அது சாத்தியம். அவர்களுக்கு அந்த பயிற்சி இஸ்லாம் தந்திருக்கிறது. பசியோடு வாழக்கூடிய பயிற்சி, வறுமையோடு வாழக்கூடிய பயிற்சி, கவலைகள் நிறைந்த வாழ்க்கையான எல்லா காலகட்ட சூழ்நிலையும் ஒரு இஸ்லாமிய பெண்ணால் கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் ஒரே ஒரு பாக்கியம் அந்த பெண் இழந்து விட்டால் எது இருந்தாலும் வாழ்ந்திடலாம், ஒன்று இல்லாவிட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நிம்மதியாக அந்த பெண்ணால் வாழவே முடியாது. அதுதான் வெட்கம். அந்த வெட்கத்தை அல்லாஹ் தஆலா அளவு கடந்து நமக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால்
அந்த வெட்க உணர்வை பெண்கள் மௌத்து வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும். அதை மையமாக வைத்துத்தான் பெண்களே ஈமானுடைய வாடையில் வாழுங்கள். பொதுவாக ஒரு பெண் வீட்டை விட்டு புறப்பட்டு போகின்ற பொழுது, ஒரு நிக்காவுக்கோ அல்லது ஏதோ ஒரு ஊருக்கு போகின்ற பொழுது ஒரு காலகட்டம் இருந்தது, பெண்ணினுடைய ஆடையிலிருந்து எந்த நறுமணங்களும் வீசாது. பெண்கள் எல்லாம் உணர்ந்திருந்தார்கள், ஒரு பெண் வெளியே செல்கின்ற பொழுது ஆடையில் நறுமணம் பூசுவது என்பது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல இன்றைக்கு ஒரு காலத்தில் வேண்டாம் என்று சொன்ன பெண்களும் கூட இன்றைக்கு சகஜமாக பரவாயில்லை என்று சொல்கின்ற அளவுக்கு ஆடைகளில் நறுமணங்களை பூசிக்கொண்டு ஒரு தெரு முழுக்க நறுமணத்தோடு பெண் உலா வீதி உலா வருகிறார் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்களிடத்திலே தீனுடைய வாடை என்பது இல்லாமல் போய்விட்டது, அறவே இல்லை. சொல்லுவார்கள், ஒருத்தரை நாம்கே வாசம் சொல்வார்கள், பேருக்கு என்று சொல்லுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு ஒரு பேருக்காகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஒரு ஹிஜாபுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஹ்லாஸாக வாழ்வது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, வரலாற்றிலே 3 பெண்கள் வாழ்ந்த வரலாறு இன்றைக்கும் இஸ்லாம் தூக்கி பிடித்து பேசுகிறது. காலங்கள் இவ்வளவு வேகமாக கடந்திருந்தும் பரிணாம வளர்ச்சி இல்லாத காலத்தில் வாழ்ந்த அந்த இஸ்லாமிய பெண்களுடைய அந்த ஈமானுடைய வாடை, ஈமானுடைய வாசனை, அவர்கள் வாழ்ந்த அந்த இஹ்லாஸான வாழ்க்கை இன்றைக்கும் இந்த உலகம் அவர்களை போற்றி பேசுகின்றது. அதில் முதல் பெண்மணி நீங்கள் பார்க்க போனால் ஹஜ்ரத் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய அருமை சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அஸ்மா, நான் மௌத்தாகி விட்டால் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் அந்த செயலை மாத்திரம் நீ செய்து விடாது என்று தன்னுடைய தங்கையிடத்தில் ஃபாத்திமா நாயகி நசியத்து செய்தார்கள், வசியத்து செய்தார்கள். அது என்ன, மௌத்தானதற்கு பின்னால் அந்த காரியத்தை செய்து விடாதே என்று அஸ்மா நாயகி கேட்டபோது ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், நான் ஆண்களுடைய பார்வையில் படாமல் வாழ்ந்தவள், அந்நிய ஆண்களுடைய பார்வையின் மீது பட்டதே கிடையாது. இது சத்தியம், இது உண்மை. ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு வாக்குமூலம் இந்த உலகத்துக்கு தந்தாலேயானால் அந்த பெண் தான் உண்மையிலே ஈமானினுடைய வாடையில் வாழ்ந்த பெண் அடையாளம் என்று மார்க்க வல்லுநர்கள் நிரூபிக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி சொன்னார்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசா, என்னுடைய பிரேதத்தை, என்னுடைய உடலை கஃபன் ஆடையை கொண்டு மூடுகின்ற பொழுது ஒன்றுக்கு 4 ஆடையை கொண்டு மூடுங்கள். அதே நேரத்தில் என்னுடைய ஜனாசாவை பகலிலே எடுத்து செல்லாதீர்கள், இருளிலே எடுத்து செல்லுங்கள். காரணம், இருளில் என்பது எந்த ஆண்களுடைய அந்நிய ஆணுடைய பார்வை என் உடலில் படுவதல்ல, என்னுடைய கஃபன் ஆடையில் கூட பிற ஆண்களுடைய பார்வை பட்டுவிடக் கூடாது என்று பற்றுதலோடு வாழ்ந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நாம் கவனிக்க வேண்டும், இந்த பரிணாம உலகத்தில் நம்மளால் அப்படி நூல் பிடித்து வாழ்வது என்பது ஆக கடினம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் மார்க்கெட்டுக்கு செல்கிறார்கள், பொதுவெளிக்கு வருகிறார்கள். எல்லாவற்றும் இன்றைக்கு பெண்கள் முதன்மையானவர்களாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அரசியலில் கூட பெண்கள் வந்துவிட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே நெறியாளர்களுக்கு முன்னால் ஆண்கள் செய்திகளுக்கு பதில் சொன்ன காலம் எல்லாம் போய் இன்றைக்கு நெறியாளர்களுடைய பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், மாற்றார்கள் அல்ல, முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து கொண்டு ஹிஜாபோடு பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கின்ற அளவுக்கு சுற்றி 10-15 ஆண்களோடு ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை ஃபாத்திமா நாயகி வாழ்ந்த வாழ்க்கை நம்மளால் கண்டிப்பாக வாழவே முடியாது. காரணம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாகுல் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மாகுலாக இருக்கிறது. அதையெல்லாம் நாம் உள்ளத்திலே ஏற்ற வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். ஃபாத்திமா நாயகி ஒரு பெண் தான். அவர்களும் 10 மாத காலம் கர்ப்பிணியாக ஒரு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் தான். அவர்களும் 10 மாத கால குழந்தையாக தாயின் கருவில் இருந்து வந்தவர்கள் தான். அவர்களால் வாழ முடிந்தது, ஏன் நம்மால் வாழ முடியவில்லை? காரணம் என்ன என்பதை ஒரு பெண் தேடி போனால் கண்டிப்பாக ஃபாத்திமா நாயகி வாழ்ந்த பாதை நம்மால் கண்டிப்பாக வாழ முடியும். இன்றைக்கு வாழ்வதற்கான அந்த தகுதிகளும் வழிகளும் அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். நம் கண்களுக்கு அது தெரிவது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், ഖതബல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அஸாபுன் அலீம். அத்தகைய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டார். நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள்,
நல்ல விஷயங்களை பார்க்க மாட்டார்கள், நல்ல விஷயங்களை உள்வாங்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் வலகும் அஸாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை சத்தியம் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பறைசாற்றி பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, ஃபாத்திமா நாயகி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. என்னை இருளிலே கொண்டு போய் அடக்குங்கள். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், இந்த வார்த்தையை மனதில் ஆழமாக பதிய வைங்கள். நான் தீனுடைய வாழ்க்கையில், நான் தீனுடைய வாசனையில் வாழ வேண்டும் என்றால் ஃபாத்திமா நாயகி சொன்ன அதே வார்த்தைகளை நானும் என் கணவரிடத்தில் மவுத்து நேரத்தில் சொல்ல வேண்டும். என் அருமை கணவரே, என் அன்பான கணவரே, என்னுடைய புதல்வர்களே, என்னுடைய உறவினர்களே, நான் ஒரு கால் மரணித்து விட்டால் நோய்வாயில் இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் இந்த வசியத்தை செய்யுங்கள். என்னை மகரிவிலே அடக்கம் செய்யுங்கள், இல்லாவிட்டால் இஷாவிலே அடக்கம் செய்யுங்கள். பகலுடைய நேரத்தில் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள். பெண்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக செய்திட வேண்டும். காரணம், ஃபாத்திமா நாயகி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இல்லை ஊர் ஜமாத்தில் அதான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னா அது கிடையாது. நாம் சொல்கிறது தான் நம்முடைய ஈமான் தான். எத்தனையோ ஜமாத்துகளில் நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அனுப்பினால் அந்த ஜமாத்து நம்முடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பார்கள். எத்தனை பெண்கள் ஜனாசாக்கள் பகல்களில் லொஹர் நேரங்களில் அசர் நேரம் அடக்கம் செய்யப்படுகிறது. தப்பி தவறி ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை நம்முடைய ஜனாசா மீது பட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எங்க தீனுடைய வாடையில் வாழ்ந்ததாக அர்த்தமாக இருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களை இதையெல்லாம் மனதில் உறுதி கொள்ள வேண்டும். அதே வரலாற்றிலே இன்னும் சிறப்பு மிக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கும் உலகம் அவர்களை தூக்கி பிடித்து பேசுகிறது. அதுதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தங்களுடைய இல்லத்திலே நானும் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில், மஸ்ஜிது நபவி தான் அன்றைக்கு ஆயிஷா அம்மாவுடைய வீடு. நான் அவ்வப்போது போவேன், வெளியே வருவேன். என்னுடைய தேவைகளை எல்லாம் நான் வீட்டுக்கு செல்வதும் போவதும் வருவமாக இருந்தது. ஒரு காலம் கடந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு மறைந்தார்கள். பெருமானார் நான் வாழ்ந்த வீட்டிலே அடக்கம் செய்தார்கள். நான் போனேன், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன், மீண்டும் அந்த வீட்டை விட்டு வெளியே வருவேன். கொஞ்ச காலம் கடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்னுடைய தந்தை என்னை விட்டு மறைந்தார்கள். அவர்களையும் என்னுடைய இல்லத்திலே பெருமானாருக்கு அருகிலே அடக்கம் செய்தார்கள். அப்போதும் நான் என்ன செய்வேன், என்னுடைய சொந்த வீட்டுக்குள் நான் சுதந்திரமாக செல்வேன், என்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வேன், சுதந்திரமாக வெளியே வருவேன். இங்கே தான் நாம் கவனிக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோட்டில் போகிறவங்க கிடையாது, ஒரு சாதாரண மனிதரும் கிடையாது, முகவரி இல்லாத ஆளும் கிடையாது, ரொம்ப பரிச்சயமான ஆள், பெருமானாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அபூபக்கருக்கு நெருங்கிய நண்பர். இஸ்லாத்தில் 500க்கு மேற்பட்ட குர்ஆன் வசனங்கள் இறங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். உமரை போன்ற ஒரு உத்தம ஜனாதிபதி இந்த உலகத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்க முடியாது. அப்படிப்பட்ட நீதிக்கு பேர் பண்ண உமர் ரலியல்லாஹு பிரபலியமானவர்கள். எல்லாவற்றுக்கும் மேல் அவர் ஒரு அந்நியர் என்ற காரணத்தினால் அவரும் மறைந்தார். அவரை என் தந்தையோடு என் கணவரோடு பக்கத்தில் அடக்கம் செய்த அடுத்த கணம் என் சொந்த வீட்டுக்குள் நான் கால் வைப்பதை விட்டு நான் தவிர்த்து கொண்டேன் என்றார்கள் அன்னை ஆயிஷா. இன்னைக்கு எந்த அம்மா சொல்ல முடியும், என் வீடுங்க, என் வீட்டில் என்ன போக வேணாம்னு சொல்றீங்க, அது எப்படிங்க என்று நாம் எல்லாம் சண்டை பிடிப்போம். இன்றைக்கு மதீனா மஸ்ஜிது நபவி, இன்றைக்கு அந்த இடத்துடைய மதிப்பை நீங்கள் போட்டால் பல கோடிக்கு சொத்துக்கு மதிப்புள்ள அந்த இடத்தை இன்றைக்கு பல கோடிக்கு மதிப்புள்ள சொத்து, ஆனால் அன்றைக்கு அவ்வளவு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட உயர்தரமான அந்த இடத்தை அல்லாஹ்வுக்காக விட்டார்கள், ரசூலுக்காக விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேல் ஒரு பெண்ணாக, ஒரு சஹாபியாக, வருகால பெண் மக்களுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க என்பதற்காக வேண்டி அன்றைக்கு தேதியில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தீனுடைய வாடையில வாழ்ந்தார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அழகான வெளிப்பாடு, ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. இன்றைக்கு எத்தனை பெண்கள் சர்வ சாதாரணமாக அண்டை வீட்டார்கள் இருக்கக்கூடிய அந்நியர்கள் வீட்டுக்குள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக நுழைகிறார்கள். கேட்டால் அந்த பூவா நான் அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்துக்குங்க, அவருடைய வீட்டுக்காரர்களுக்கு அந்நியர் தானே. அந்த அந்நியர் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு அண்டை வீட்டாருடைய வீட்டுக்குள் ஒரு பெண் நுழைவது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது. அப்படி நுழைவது என்பது ஒரு பெண் தீனுடைய பார்வையில் அவள் ஒரு தீனுடைய வாடையில் வாழ்கிறார் என்ற அர்த்தம் இல்லை.
அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், யா நிசா நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. ஒரு நபிமார்களுடைய மனைவிமார்களே, நீங்கள் மற்ற பெண்களை போன்று அல்ல. ஆண்கள் உங்களிடத்திலே நளினமாக பேசினால் நீங்கள் அதற்கு மசைந்து விடாதீர்கள், கொஞ்சம் இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்களிடத்துல எந்த ஆண்களும் கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவா, ரொம்ப ஒரு தன்மையா, ஒரு கொயிட்டா யாராவது பேசினானா உடனே ஆண்களை நம்பிடாதீங்க. சில ஆண்கள் பெண்களை கவுக்கும் விதமாக தன்மை வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இனிப்பை விட பன்மடங்கு அருமையாக இனிமையாக பேசுவார்கள். உடனே பெண் சமூகம், இந்த ஆண் ரொம்ப கண்ணியமானவரா, ரொம்ப நல்லவரா இருக்கிறார், பேச்சில் இவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறார் சொல்லுவாங்கல்ல, பேர்ல தான் சுல்தான், செயல்ல சைத்தான். அது மாதிரி பேச்சுக்கள்ல நல்ல இனிமையா பேசுறதுனால பெண்களே நீங்கள் மயங்கி விடாதீர்கள். ஆண்களில் நளினமாக பேசுவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் ஆபத்தானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறார். பெண்களே, நீங்கள் தீனுடைய வாடையிலே வாழுங்கள். ஒரு பெண் தீனுடைய வாடையில் இருந்தால் மட்டும்தான், தீனுடைய வாசனை இருந்தால் மட்டும்தான் எப்பேற்பட்ட நளினமான வார்த்தைகள் ஆண்கள் பேசினாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அந்த ஆண்களிடத்தில் கண்டிப்பாக பேசுங்கள், கடுமையான முறையிலே கண்டிப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எத்தனை இடங்களில் ஆண்கள் நளின வார்த்தைக்கு பெண்கள் அடிமையாகி வாழ்க்கையை இழந்து, ஈமானை இழந்து, தீனுடைய வாழை இன்றைக்கு ஒரு பெண்ணால் சுதந்திரமாக வாழ முடியவில்லையே. ஆண்களுடைய மயக்க வார்த்தைக்கு இன்றைக்கு பெண்கள் மயங்கி விழுந்து விட்டார்கள். பல்கலைக்கழகத்தில், பள்ளிக்கூடத்தில், வாழ்க்கையில் தவறுக்கு ஆளாகி இன்றைக்கு சமூகத்தில் ஒரு வீதியில் நடந்து கூட போக முடியலையே. இவன் அந்த ஆணோடு தொடர்பில் உள்ளவர்தானே, இவன் இவரோடு தொடர்புதான் என்று அவதூறு பேசும் அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய நிலை மாறி போனதற்கு காரணம், நாம் தீனுடைய வாழையில் வாழ வேண்டும் என்ற அந்த உறுதி நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அதனால் தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது, ஒரு பெண்ணிடத்திலே எந்த ஒன்று இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம். உண்மையிலேயே ஹயா, வெட்கம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு உண்மையான பெண்ணால் வாழவே முடியாது. அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான் என்றார்கள் கண்மணி நாயகம். வெட்கம் என்பது ஈமானிலே ஒரு கிளை என்று சொன்னார்கள். அந்த கிளையை மிக ஆழமாக, மிக பத்திரமாக நாம் கட்டியாக பிடித்தால் மட்டும்தான் நம்மால் மரத்தின் உச்சத்திற்கு போக முடியும். அதுதான் சுவனம், அதன் அல்லாஹ்வுடைய துஆ பொருத்தம், அதன் நபியுடைய துஆ ஷஃபா பரக்கத். அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் இந்த தீன் அடிப்படையில் தான், இந்த தீனின் வாடையில் தான் தீனுடைய வாசனை பெண்ணுடைய வாழ்வில் வர வேண்டும். ஒரு சென்டோ, ஒரு நறுமணமோ, ஒரு அத்தனை மூலமாக வரக்கூடியது அல்ல. ஒரு பெண் தீனில் சொல்லப்பட்ட முறை பிரகாரம் இருக்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, வரலாற்றிலே 3 பெண்கள் இடம் பிடித்தார்கள். அதில் 3வது ஒரு பெண், அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தங்களுடைய சகாக்களுக்கு மத்தியிலே இப்னு அப்பாஸ் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது தன் சகோதரை பார்த்து இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், சகோதரே, இந்த உலகத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை காட்டட்டுமா என்று கேட்டார்கள். சகாக்கள் சொன்னார்கள், அப்படி என்ன அற்புதம்? இந்த உலகத்திலேயே நாளைக்கு மறுமையில் இவர்கள் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் உலகத்தில் அறிவித்து தந்த பெண்ணை நான் அடையாளம் காட்டட்டுமா? அப்படி நாம வாழ்ற இந்த நிகழ்காலத்தில் யாரையாவது சொல்ல முடியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, யாரையாவது கை காட்ட முடியுமா? ஐங்கால தொழுகை தொழக்கூடிய பெண்ணை கூட நம்மால் நம்பி கை காட்டிட முடியாது. ஷைத்தான் எப்படியும் வழிகெடுத்து விடுவான். ஆனால் அன்றைக்கு இப்னு அப்பாஸ் கை காமித்தார்கள். வெகு தூரத்தில் சென்ற ஒரு கருப்பு நிற பெண்ணை கை காமித்தார்கள். அதோ செல்கிறாரே அந்த பெண், கருப்பு நிறம் பெண், அந்த பெண் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இவள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். எப்படி இப்னு அப்பாஸ் என்று நான் ஆச்சரியத்தோடு கேட்டபோது இப்னு அப்பாஸ் இதே ஆச்சரியத்தோடு தான் நாங்களும் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு தெரியும், நான் ரத்தின சுருக்கத்தோடு சொல்கிறேன். அதே பெண், அந்த கருப்பு நிற பெண் எம்பெருமானாரிடத்தில் ஒரு முறை வந்தார்கள். தன்னுடைய நோயை பற்றி விவரித்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த நோய்க்கு துஆ செய்யவால் அந்த நோயோடு சபுர், பொறுமை காத்து வாழ்ந்து மரணித்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு துஆ செய்யுங்கள், நீங்கள் துஆ செய்தால் என் நோய் ஷிஃபா கிடைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், துஆவுக்கு ஷிஃபா கிடைத்துவிடும், மறுமையில் சுவனம் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு உள்ள நோய்க்கு ஷிஃபா கிடைச்சிட்டா போதும் அப்படின்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க, அந்த பெண் முன்னாடி நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சா அடுத்த கடமை ஷிஃபா வாஜிபாயும்.
ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு கேள்வி கவனிக்க வேண்டும். பெண்களே, ஈமானின் வாசனையில், ஈமானின் வாடையில் வாழுங்கள் என்ற தலைப்பின் பின்னணியில் இப்படிப்பட்ட சஹாபி பெண்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் பேச்சுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், எனக்கு ஷிஃபாவுக்கு துவா வேண்டாம், எனக்கு துவா செய்கள் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். அந்த பெண்மணி குறிப்பிட்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உனக்கு சுவனத்தை நசீவாக்கி விட்டான், நீ பொறுமையாக இருந்து சொன்னார்கள். அந்த நோய் வீரியம் அதிகமாகின்ற பொழுதெல்லாம், வீதியிலே மயக்கமுற்று சுயநலம் இழந்து கீழே விழுகின்ற பொழுதெல்லாம் தன் ஆடை கரண்டை காலுக்கு மேல் ஏறுவதை கூட அந்த பெண் விரும்பவில்லை. இதற்கு மாத்திரம் நீங்கள் துவா செய்ய வேண்டும், என் ஆடை விலகாமல் இருக்க. இன்னைக்கு எத்தனை பெண்கள் வாகனங்கள் ஓட்டுகின்ற பொழுது ஆடை ஹிஜாபோடு செல்கிறார்கள். எத்தனை பெண்கள் இன்றைக்கு துனியாவிலே ஈமானோடு, வெட்கத்தோடு, வெட்க நாணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேணுக்கென்று தன் ஆடை அகற்றக்கூடிய, தன் உறுப்புகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய இந்த மோசமான ஒரு ஆபாசமான உலகத்தில், இதே உலகத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணியின் ஆடை விலகாமல் இருக்க நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெண்மணி வாழ்க்கையை தான் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் ஒரு தீனுடைய வாடைக்கு அர்த்தம் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் தீனுடைய வாசலிலே, தீனுடைய வாசலிலே, தீனுடைய வாடையிலே நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெண் யாரை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது போன்ற முன்மாதிரியான பெண்கள் என்றார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று வெட்கம்தான் ஒரு மூமினுடைய ஈமானுக்கு நிரந்தர அடையாளம். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. பெருமானார் சொன்னார்கள், உன்னிடத்தில் வெட்கம் இல்லையா, நீ நாடியதை செய்து கொள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பப்ளிக்கா மது குடிக்கிற இஸ்லாமியர்கள், பப்ளிக்கா உதட்டுக்கு ஹராமான அந்த ரசாயனங்களை பூசிக்கொள்ளக்கூடிய இஸ்லாமிய தாய்மார்கள், இன்றைக்கு பப்ளிக்கா உணவுல தனக்கு விருப்பமான இடங்கள்ல பச்சை குத்தி கொள்ளக்கூடிய இஸ்லாமிய வாலிப பெண்கள், இன்றைக்கு தங்களுடைய முடிகளை இஸ்லாத்தில் சொல்லப்படாத மாற்றமான கலாச்சாரங்களா சில ரசாயனங்களை பூசிக்கிட்டு முகத்தில் உள்ள முடியையும் தலையில் உள்ள முடியையும் பல நிறங்களில் பூசிக்கொண்டு அலையக்கூடிய வாலிபர்கள், இவர்களையெல்லாம் பார்த்து ரசூல் என்ன சொன்னார்கள்? உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ நாடியதை செய்து கொள் என்று சொன்னார்கள். இது அதனுடைய வெளிப்பாடு தான். ஒரு பெண் இன்றைக்கு வெட்கம் இல்லாமல் போனதன் காரணத்தினால்தான் பல ஆண்களுக்கு மத்தியிலே வருடப்பிறப்பை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு வெட்கம் இல்லாமல் போனதால்தான் ஒரு பெண் ஷரியத்தை விட கட்சி தான் முக்கியம், கட்சியின் கொள்கை தான் முக்கியம், கட்சிக்காக பேசப்படக்கூடிய கொள்கை பிரச்சாரம் தான் முக்கியம் என்று ஒரு இஸ்லாமிய பெண் பேருக்கு மாத்திரம் புர்காவை போட்டுக்கொண்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பல ஆண்களுக்கு மத்தியில் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் உடம்பு பூச வேண்டாம். அப்படி என்ன உலகத்தினுடைய பதவி உயர்ந்த பதவி, இதைவிட பன்மடங்கு பதவி எல்லாம் சஹாபி பெண்களுக்கு துச்சமாக தூக்கி வீசினார்களே. அன்னை கதீஜாவை போன்ற ஒரு சிறந்த பெண்மணி உலகத்தில் பார்க்க முடியுமா? பல கோடிக்கு அதிபதி, பல பதவிகள் தேடி வந்தன, அத்தனை பெருமானாருக்காக தூக்கி வீசினார்கள். இன்றைக்கு ஏதோ ஒரு ஊர்கா போன்ற ஒரு பதவி தரேன் என்றதுக்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய பெண் தன் கொள்கையும் கலாச்சாரத்தையும் ஷரியத்தையும் விட்டுட்டு பல ஆண்களுக்கு மத்தியில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முன் வராங்கன்னா அந்த புர்கா மாத்திரம் எதிர்க்கின்ற ஒரு கேள்வி சொல்லாமல் எழுப்பப்படுகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், பல்கலைக்கழகங்களில் எத்தனையோ வாலிப யுவதி பெண்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களில், தங்களுடைய வாட்ஸ்அப்பில் திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் தங்களுடைய முக அமைப்பை கணவன்மார்களோடு வாட்ஸ்அப்பிலே போட்டோக்கள் வைத்திருக்கிறார்கள். ஒரு பெண் தன் முகப்படத்தை, தன் முக அமைப்பை தன் கணவரோடு தானே நிற்கிறேன் என்ற ஒரு நியாயமான கேள்வி எழுப்பினாலும் அந்த முகப்படத்தை, முக தோற்றத்தை வேற அந்நிய ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பாளர்கள் பார்க்கிற ஒரு சூழல் இன்றைய பெண்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதல்ல தீனுடைய வாடை ஒரு பெண் வாழ்வதற்கான அடையாளம். பெண்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில், குறிப்பாக ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், யூடியூப்ல எத்தனை சமூக வலைதளம், அத்தனை சமூக வலைதளங்களிலும் தங்களுடைய அடையாளங்கள், தங்களுடைய முக அமைப்புகளை பிற ஆண்கள் பார்க்கின்ற அளவுக்கு வாழக்கூடிய ஒரு சூழல். ஒரு பக்கம் தொழுகை, ஒரு பக்கம் நோன்பு, திக்ரு, திலாவத்து எல்லா நன்மையும் போது, மறுபக்கம் இது மாதிரி மாற்றத்துக்கு கலாச்சாரம், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமான சில வரம்பு மீறிய செயல்கள் பெண்களிடத்தில் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் ஒரு கோடு தான், ஒரே ஒரு கொடி தான், ஒரே ஒரு ரூட்டு தான். அந்த ரூட்டில் அந்த கொடியை பிடிச்சிக்கின்னு அந்த கோட்டில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்களை நீங்கள் தீனுடைய வாடையிலே வாழுங்கள்.
உலகத்திற்காக, உலகத்துடைய பதவிகளுக்காக, உலகத்துடைய அலங்காரத்திற்காக உங்களுடைய கலாச்சாரத்தை, கொள்கைகள் மாற்றி விடாதீர்கள். ராபியத்துல் பஸரியா உங்களுக்கெல்லாம் தெரிந்த அற்புதமான இறைநேச பெண்மணி. அந்த பெண்மணி எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பல நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்மணி. ராபியத்துல் பஸரியா ஒரு கரும் நிறம் கொண்ட ஒரு பெண்மணி. ராபியத்துல் பஸரியா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத மலடி என்ற பெயர் எடுத்த பெண்மணி. ராபியத்துல் பஸரியா ஒரு கட்டத்திலே வறுமையை சந்தித்த பெண்மணி. ராபியத்துல் பஸரியா ஒரு கட்டத்திலே கணவனை இழந்த விதவை பெண்மணி. இப்படி பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் தான் இந்த உலகத்தில் ராபியத்துல் பஸரியா இறைநேசர்கள் பட்டியலில் இடம் பிடித்தார்கள். யாரை கரம் பிடித்தார்கள் தெரியுமா? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை. எப்படி சஹாபாக்களில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி 4 பெருமக்கள் இன்றைக்கு முத்திரையாக திகழ்கிறார்களோ, அதுபோன்று தாபீன்களிலே உவைஸுல் கர்னி என்ற பட்டியலிலே மதீனாவிலே பெருமானாரை பார்க்காமல் உவைஸுல் கர்னி தாபி என்ற பட்டியலில் வந்தவர்கள் தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மிகப்பெரிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு மார்க்க மேதை. அன்றைக்கு வாழ்ந்த காலத்தில் இமாம் ஹசன் பஸ்ரி மிகப்பெரிய ஒரு சீதேவி. அப்படிப்பட்ட சீதேவியை ஹஜ்ரத் ராபியத்துல் பஸரியா மனம் முடிக்கிறதுக்கு காரணம் இமாம் ஹசன் பஸ்ரி அவர்களுடைய ஈமானுடைய வாழ்க்கை. ராபியத்துல் பஸரியா இமாம் ஹசன் பஸ்ரியை திருமணம் முடிப்பதற்கு முன்னால் 4 கேள்விகளை கேட்டார்கள். தலைப்பில் சொல்ல வரக்கூடிய செய்தி, ஒரு பெண் ஈமானுடைய வாடையில் வாழ்ந்தால் மட்டும்தான் தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் தருணத்திலும் கூட கேள்விகளை முன்வைத்து அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் நான் உனக்கு மனைவியாக ஆக முடியும் என்று சொன்னார்கள். நிறைய பெண்கள் ஆஸ்திக்கு மனைவியாக போகிறார்கள், அந்தஸ்துக்கு மனைவியாக போகிறார்கள், கணவன் உயர்ந்த தர்ஜாவில் இருக்கிறார் அதற்கு மனைவியாக போகிறார்கள், நல்ல செல்வாக்கில் இருக்கிறார் அதற்கு மனைவியாக போகிறார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவரிடத்தில் இருந்த ஈமானை சோதிப்பதற்காக ராபியத்துல் பஸரியா கேட்ட 4 கேள்வியில் முதல் கேள்வி, இஸ்லாத்தை முதலில் அடைந்து கொண்ட பெண்மணி யார் என்று கேட்டார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி. இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னார்கள், இஸ்லாத்தை முதலில் அடைந்து கொண்ட பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று பதில் சொன்னார்கள். 2வது கேட்டார்கள் ராபியத்துல் பஸரியா, இஸ்லாத்திலே முதல் தியாகி பெண்மணி, உயிர் தியாகி யார் என்று கேட்டார்கள். அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்று பதிலளித்தார்கள். இஸ்லாத்திலே இந்த மார்க்கத்தை சட்டங்களாக தொகுத்து தந்த முதல் மார்க்க மேதை யார் என்று கேட்டார்கள். இமாம் அபு ஹனீஃபா என்று சொன்னார்கள். அடுத்த இமாம் யார் என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி என்று சொன்னார்கள். இப்படி இஸ்லாம் சார்ந்த, தீன் சார்ந்த, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய கேள்விகளை ராபியத்துல் பஸரியா தன் வருங்கால கணவனிடத்தில் கேள்விகளுக்கு பதில் எதிர்பார்த்து முன்வைத்தார்கள். எதிர்பார்த்த பதில் வந்ததற்கு பின்னால் தான் மனம் முடித்தார்கள் என்று வரலாற்று வரிகள் பேசுகிறது என்று சொன்னால், நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, இன்றைக்கு தரம் பார்த்து, தகுதி பார்த்து, அந்தஸ்து பார்த்து, கோத்திரம் குலம் பார்த்து, பணம் அந்தஸ்தை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் வட்டாரத்துக்கு மத்தியில் அவர்களுடைய வாழ்க்கை இங்கே ராபியத்துல் பஸரியா தீனுடைய வாசனை தான், தீனுடைய வாழையில் தான் நான் வாழ வேண்டும் என்று உறுதியாக நின்ற அன்னை ராபியத்துல் பஸரியுடைய வாழ்க்கை என்பதை நாம் வந்திருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார், நாயகமே சொல்லுவார்கள், சஹாபாக்களில் இவர்களை பற்றி அதிகமான அறிவிப்புகள் இல்லாத காரணத்தினால் இவர்களை பற்றி வரலாற்றில் பெரும்பாலும் பேசப்படுவதில்லை. இருந்தாலும் இது உண்மை ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடியது. பெருமானாரிடத்தில் ஒரு முறை ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபிக்கு பெயர் ஜுலைபிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பெருமானாரிடத்தில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து என்று பதில் சொல்லிவிட்டு கைஃபஹால், உங்களுடைய நிலை எவ்வாறு என்று கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள் ஜுலைபிப் ரலியல்லாஹு. அடுத்து பெருமானார் கேட்டார்கள், என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள்? ஜுலைபிப் ரலி அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன ஆசை என்று கேட்டார்கள். நாளை மறுமையில், இந்த உலகத்தில் கூட சொல்லலை, நல்லா கவனிங்க, நம்மள நிறைய பேர் எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, நல்ல செக்கச்சிவப்பான பெண்ணாக கல்யாணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, நல்ல வசதி வாய்ப்புள்ள பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி. இன்னைக்கு நிறைய டிமாண்டு, நிறைய டீலிங்கு. ஆனால் இம்மா ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்கள்
உலகத்தை காரணமாக வைத்து கேட்கவில்லை, மறுமையை ஃபோக்கஸ் பண்றாங்க. யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையில் எனக்கு சுவனத்திலே சொர்க்க கன்னிகள் சொர்க்க ஊழியர்கள் எனக்கு வேணும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜுலை, உனக்கு இந்த உலகத்திலும் மனைவிமார்கள் கிடைப்பார்கள், நாளை மறுமையிலும் உனக்கு ஊரில் கிடைப்பார்கள். இந்த இடத்துல ஜுலை அவர்கள் ஏன் மறுமையில சொந்த கன்னிகளை ஊரில் கேட்டாங்கன்னா, ஜுலை அவர்கள் பார்ப்பதற்கு கருநிறமாக இருப்பார்கள், கொஞ்சம் அழகு குறைவு, வசதி குறைவு, ஆனால் பார்க்க மனித தோற்றம் தான், ஆனால் அழகு குறைவு. அதனால் சாதாரண மனிதர்கள் கூட பழகுவதற்கு யோசிப்பார்கள் ஜுலைவிடத்தில். நம்மள நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறோம். கொஞ்சம் பார்க்க ஒரு கன்றாவியா, ஒரு அருவருப்பா, விகாரமாக இருந்தாலும் அவனை பழக்கம் வச்சுக்க மாட்டோம். ஏன்? அவனுக்கு நமக்கு ஒத்து வராது. அன்னைக்கு அதே போல இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இம்மையிலும் உனக்கு மனைவிமார்கள் கிடைப்பார்கள், மறுமையிலும் உனக்கு சொர்க்க கன்னிகள் கிடைப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டை அடையாளப்படுத்தி அங்கே போய் பெண் பேர் என்றார்கள். போனார்கள், கதவை தட்டினார்கள், முஹம்மது அனுப்பினார் என்று சொன்னார்கள். என்ன விஷயம்? பெண் முடிக்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். முஹம்மதுக்கா? இல்லை இல்லை, எனக்கு உனக்கா என்று கேட்டவுடன் அந்த வீட்டார்கள் விரட்டி அனுப்பிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வே மறுபடியும் கூட வந்து அந்த பெண் வீட்டாரிடத்தில் சலாம் சொல்லி, வாங்க இறை தூதர் அவர்களே, என்ன விஷயம்? மனம் முடிப்பதற்காக வந்திருக்கிறேன் பெண் கேட்டு. அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள் வீட்டார்கள். உங்களுக்கு என்று சொன்னால் இப்பவே நான் என் மகளை மனம் முடித்து தருகிறேன். இல்லை இல்லை, பெண் எனக்கல்ல, என் சகோதரர் ஜுலை ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கா? போய் போய் என் மகளை இவருக்கு மனம் முடிப்பதா? அரசர்கள் முகத்தை பாருங்கள், பார்ப்பதற்கே மனம் நிம்மதி அளிக்கவில்லை. சாதாரண ஆண்கள் நமக்கு திருப்தி இல்லாத போது என் மகளை நான் எப்படி தருவேன் என்று அன்றைக்கு வீட்டார்கள் தன் வெறுப்பை ஒழிந்த பொழுது, உள்ளிருந்து அவருடைய மகளார் தந்தைக்கும் தாய்க்கும் கட்டளையிட்டார்கள், அருமை பெற்றோர்களே, வந்திருப்பது யார் தெரியுமா? இறை தூதர். அவர் சொன்ன வார்த்தையை மதியுங்கள், அவருக்கு கட்டுப்படுங்கள். அவர் சொன்னதை நீங்கள் மறுத்தாலும் நான் ஏற்க விரும்புகிறேன். எனவே அவர் சொன்ன அந்த ஜுலைவையே நான் திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி உள்ளிருந்த மணமகள் கணவன் முகத்தை பார்க்கவில்லை. இன்றைக்குள்ள பெண்கள் எல்லாம் போட்டோவை முதல்ல அனுப்புங்க, பயோடேட்டாவை அனுப்புங்க. நானும் மாப்பிள்ளை வெட்டிங் போனோம், தனியா சேட்டிங் போனோம், டேட்டிங் போனோம், எங்களை பீச்சோரமா அனுப்பி வைங்க, பார்க்கோரமா அனுப்பி வைங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம், எல்லா பொறுப்பும் கிடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பெற்றோர்களுக்கு சம்மதம் சொல்லக்கூடிய இன்றைய பெண்களுக்கு மத்தியில் அன்றைக்கு அந்த சஹாபி பெண் தன் கணவரை, வருங்கால கணவர் முகத்தை கூட பார்க்கவில்லை. பெருமானார் சொன்ன ஒரு சொல்லுக்காக உள்ளிருந்து சம்மதம் தெரிவித்தார்களே. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்மதம் தான் தீனுடைய வாழ்வில் வாழ்வதற்கான அடையாளம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறார்கள்? அன்பார்ந்த தாய்மார்கள், இதையெல்லாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய வரலாறுகள். தீனுடைய வாழ்க்கை வழுக்குகின்ற பொழுதெல்லாம் இந்த வரலாறு நமக்கு உள்ளத்திலே ஆணி அடித்ததை போன்று அவ்வப்போது ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். இமாம் சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பெருமானார் ஒரு முறை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் நல்ல முறையில் உறவாடுவதற்கு எந்த உறவு எனக்கு சிறந்த உறவு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன்னுடைய தாய். தொடர்ந்து அதே கேள்வி 3 முறையும் தொடர்ந்து உன்னுடைய தாய் என்றார்கள் ரசூலுல்லாஹ். 4வது கேட்ட பொழுது உன் தந்தை என்றார்கள் பெருமானார். இந்த ஹதீஸிலே விளக்கம் தரக்கூடிய விளக்கவியாளர்கள் சொல்லுவார்கள், 3 முறையும் ஒரு கேள்விக்கு ஒரு உறவை ரசூலுல்லாஹ் மையப்படுத்தியது பின்னணி என்ன தெரியுமா? ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்திலே தீனுடைய கோட்பாடுகளை ஏற்று, தீனுடைய கொடியை ஏற்று, தீனுடைய கலாச்சாரத்தை ஏற்று, தீனின் வாடையில் வாசலில் வாழ முடியும். அந்த தரத்திலே ஒரு சகோதரியையோ ஒரு மனைவியையோ அல்லது ஒரு சாதாரண பெண்ணையோ ரசூலுல்லாஹ் வைக்கவில்லை. முதல் அந்தஸ்து ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்று குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் முதலில் பெறக்கூடிய முதல் தகுதி தாய்மை தான், அதற்கு பிற்பாடுதான் எல்லாம். எனவே உன் தாய் தான் உனக்கு சிறந்தவள். எனவே தாய்மார்களும் சகோதரிகளும் நாம் அந்த தாய்மை என்ற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தீனுடைய வாழையில் நாம் வாழ்வதற்கு இப்பொழுது முயற்சி செய்யணும். ஒவ்வொன்றிலையும், எல்லா அமல்கள்லையும், சின்ன சின்ன அமல்கள்ல. ஒரு அம்மா வீட்டில் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறா, பெத்த மக அம்மாவை பார்க்கிறா, ஓ இது ஒரு ஸ்டைல் பழுது, மகனும் நின்றுட்டு தண்ணி குடிக்கிறா. ஒரு அம்மா வாசல் நின்று தலை வாடுறா, பெத்த பிள்ளை பார்க்கிறா, ஓ இப்படிதான் தலை வாரன்னு சொல்லி போற புகுந்து வீட்டில் அவளும் அப்படிதான் தலை வாடுறா.
ஒரு அம்மா தொழுகை நேரத்தில் உட்காந்து டிவி பார்க்குறா, பெத்த பிள்ளையும் உட்காந்து கூட டிவி பார்க்குற இந்த நேரத்தில் சொல்லிட்டு பெத்த மகளும் கெட்டு போறா. ஒரு பெண் சரியான வாசலில் தீனுடைய வாழையில் வாழ பழகிட்டா அவங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம், அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகள் அவர்களை போன்று தீனுடைய வாழையில் தான் வாழுவார்கள். எத்தனை நீதிமன்றங்கள்ல, காவல் நிலையங்கள்ல, பள்ளிவாசல், பஞ்சாயத்து அறைகள்ல என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுது தெரியுமா? முதல்ல நீ ஒழுங்கா இல்லம்மா அப்படின்றாங்க. பெத்த தாயை பார்த்து கேட்கிறார்கள். மகளுடைய விவாகரத்துக்கு நீதிமன்றம் ஏறக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களை பார்த்து கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி, பெற்றோர்கள் நீங்கள் சரியில்லை, நீங்கள் நியாயமானவர்களாக உங்கள் சரியத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருந்தால் உங்கள் மகள் எதற்கு மூன்றாம் மனிதரோடு தொடர்பு வைக்கிறார் என்ற கேள்வி ஒரு அந்நிய நீதிபதி கேட்கிறார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் காரணம் அடிப்படையில் வாழ வேண்டிய தீனுடைய வாசனை என்பதற்கு இல்லாமல் போனது. நறுமணங்கள் அதிகமாகும். ஆடைக்கு தேவையில்லை அத்தரும் சென்று நறுமணம், நம் வாழ்க்கைக்குத்தான் தேவை. அந்த வாழ்க்கை சஹாபி பெண்களிடத்திலே, அருமை நபிமார்கள் மனைவியிடத்திலே இருக்கிறது. எத்தனை பெண்கள் நம்மில் அதை கடைபிடிக்கிறார்கள்? தொலைக்காட்சியிலே சீரியலே வரக்கூடிய கதாபாத்திரத்தை போன்ற அந்த நாயகிகளை போன்று புடவை கட்டுவதும், அவர்கள் போடக்கூடிய ஆபரணங்களை போன்று போட்டுக் கொள்வதற்கு கணவன்மார்களை தொல்லைப்படுத்துவதும், இந்த நிலையெல்லாம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைக்கான அடிப்படையா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை உருவாக்கப்படுகிறது. அடுத்து நேற்றை நடந்த ஒரு சம்பவம், 27/12/2025 எப்படிப்பட்ட சம்பவம் என்று சொன்னால், ஷார்ஜாவில் நடந்த ஒரு சம்பவம். 17 வயதுக்கு மதிப்புத்தக்க ஒரு மாணவி, ஏறக்குறைய அந்த மாணவி குளிர் அறைக்கு குளிக்க சென்றிருக்கிறார். மயக்கமுற்று கீழே விழுந்திருக்கிறார். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற, நேற்று நடந்த சம்பவம் ஃபேஸ்புக்கில் வந்து அழைத்து சென்ற பொழுது அந்த பெண் இறந்து விட்டதாக தகவல். 17 வயது தான், குளிர் அறையில் மயக்கமுற்று மவுத்து. சோதிச்சு பார்த்ததுல அந்த பெண்ணுக்கு இருதய நோய்க்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. ஹார்ட் அட்டாக்கு எந்த அறிகுறியுமே கிடையாது. ஆனால் அந்த பெண் மரணித்தது எப்படியாவது அல்லாஹ்வுடைய ரகசியம். அந்த பெண்ணை பற்றி உறவினர்கள் பதிவு செய்ய, அந்த பெண்ணுடைய பெயர் என்ன தெரியுமா? மரியம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஆயிஷா மரியம் ஒரு நாள் இரவு, அதாவது மௌத்தாவதற்கு முதல் நாள் இரவு, அந்த உறவினர்கள் தரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வலைதளங்களில், நல்லா தானே ஆடிட்டு இருந்தா, நல்லா தானே பாடிட்டு இருந்தா, நல்லா தானே சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா, சினிமா பாட்டுக்கு நடனம் ஆடிட்டு இருந்தா, அல்லாஹ் என்ன கோவப்பட்டானோ, அல்லாஹ்வுடைய சாபம் என்ன இறங்கியதோ, கடைசியில் அந்த மௌத்துக்கு பின்னால் எதனால மௌத்துன்ற காரணம் மருத்துவத்துறையில எந்த ஒரு காரணத்தையும் வைக்கிற, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லா பார்ட்ஸும், திடீர் மரணம், அதுவும் குளிர் அலையில மயக்கமுற்ற நிலையில. இதை நான் சொல்வதற்கான காரணம் என்று கேட்டால், தீனுடைய வாடை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தீனுடைய வாசனை இல்லை. ஆனா இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது. திடீர் மரணம் வந்தால் நாம் மரணித்தே ஆக வேண்டும். நம்மால் மறுபடியும் இந்த உலகத்தில் வாழ்ந்திடவே முடியாது. அதிலேயும் இந்த டிசம்பர் 26 வந்துவிட்டால் நம்மில் எத்தனை இஸ்லாமிய பெண்கள் மடமையில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? 2004 வந்த சுனாமியை இன்னமும் ஞாபகம் வைத்து 4 பேருக்கு மத்தியில் போய் கொண்டாடினா அசிங்கமாக பார்த்துருவாங்க சொல்லி வீட்டுக்குள்ளேயே அவங்களே ஒரு யாசினை ஓதி அவங்களே இங்கிருந்து கடற்கரைக்கு ஊதி விடுறது. இல்லை கடற்கரை வாசல்ல அந்த கரையில் போய் நின்றுக்கிட்டு 2004 சுனாமி வந்தது, அதை இன்னும் மையமாக வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்துடாதீங்க, இதுக்கப்புறம் இந்த ஆபத்து வந்துடுவேன்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் 2026 டிசம்பர் 26 வந்துவிட்டால் இஸ்லாமிய பெண்கள் இன்னும் மடமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். மற்றவர்கள் பேனர் அடிக்கிறாங்க, போஸ்டர் அடிக்கிறாங்க, ஒவ்வொரு வீதியா கடற்கரை வாசியில அதை கொண்டாடுறாங்க டிசம்பர் 26. ஆனால் இஸ்லாமியர்கள் அதை செய்யக்கூடாது. எத்தனையோ மடமையான இஸ்லாமிய பெண்கள் டிசம்பர் 26 இன்றைக்கும் மடமை உச்சத்தில் தான் கொண்டாடிட்டு இருக்கிறார். இதெல்லாம் எதை காட்டுது? தீனுடைய வாசனை, தீனுடைய வாடியவர்கள் இல்லை என்று தெளிவாக காட்டுகிறது. அதே டிசம்பர் 27 நேற்றைக்கு நடந்த கூத்து, ஒரு உச்ச நட்சத்திரம், அவருடைய பட துவக்க விழா, வெளிநாட்டில் அதற்கான ஏற்பாடுகள். இந்தியாவிலிருந்து எத்தனை இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாபோடு, இன்னைக்கு மலேசியாவுக்கு டிக்கெட்டு 1 லட்சம், 1 லட்சம் ரூபா, பள்ளிவாசல் 200 ரூபா ஃபீஸ் தர மாட்டாங்க, சந்தா போட மாட்டாங்க, 1008 கேள்விகள். அதுக்குள்ள வந்துட்டீங்க 1 லட்சம் ரூபாய் டிக்கெட்டு செலவு பண்ணி குடும்பத்துல எல்லாருமே அந்த பட நிகழ்ச்சிக்காக அந்த ஏற்பாட்டுக்கு இன்று இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு போகக்கூடிய எத்தனை இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தீனுடைய வாழ்க்கையில் இவங்கெல்லாம் வாழ்றாங்களா என்பது ஒரு சந்தேகம். இவர்களை பார்க்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் தெளிவாக
கெட்டு போகிறார்கள். அதையெல்லாம் கெட்டு போயிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காக வேண்டிதான் இது போன்ற பயான் ஏற்பாடுகள். முன்பெல்லாம் ரசூல்லா காலத்தில் ஈமானோட வாழ்ந்தா கேள்வி கேட்பாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னங்க கேள்வி இருக்கு, இன்னைக்கு என்ன நெருக்கடி இருக்கு? எந்த நெருக்கடியும் இல்லை. ஒரு பெண் இன்றைக்கு நினைத்தால் இஸ்லாத்தின் ஷரியத்தின் படி சுதந்திரமாக வாழ முடியும். வாழ்வதற்கான வாய்ப்பு வழிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு பெண்ணை இன்னைக்கு சுதந்திரமா வாழ்ற பெண்ணை இன்னைக்கு யாராலும் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் குர்ஆன் ஓதுற, நீ ஏன் ஹிஜாப் போட போற அப்படின்னு இஸ்லாத்துல யாராவது கேட்க முடியுமா? அல்லாஹ் அப்படி வைக்கல. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு ஷரியத்தின் படி வாழ்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் தந்தான். அல்லாஹுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் அமல் விஷயத்தில் முழுமையாக களம் இறங்க வேண்டும். அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்கான ஒரே வழி அமலை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அனசரில் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, பெருமானார் அவர்கள் உம்முஹானி அவருடைய வீட்டில் அவ்வப்போது தங்குவாங்க. அப்படி தங்கக்கூடிய அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாங்க. உம்முஹராம் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாருக்கு பேன் பார்த்துருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தை எந்திரிச்சு உட்காந்து சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சிங்கன்னு உம்முஹராம் அவர் கேட்டபோது, நான் ஒரு கனவை கண்டேன். போர்க்களத்திலே எல்லா சஹாபாக்களும் போர் செய்கிறார்கள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த கனவை ரசூலுல்லாஹ் சொன்ன உம்முஹராம் அவர்கள் ரசூலுல்லாஹ் என்ன அந்த கூட்டத்தில் சேர்க்க துஆ செய்யும். கேட்டது யாரு? ஒரு ஆண். உடனே ரசூலுல்லாஹ் மறுபடியும் தூங்கிட்டாங்க. மறுபடியும் எந்திரிச்சு ஒரு கனவு கண்டு அந்த கனவுக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த கனவில் யார் யாரெல்லாம் நான் பார்த்தேனோ அவர்கள் எல்லாம் அந்த கனவிலே கடற்கரையில் அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அதில் ஒரு சஹாபி இறங்குகின்ற பொழுது கொஞ்சம் கால் தவறி கீழே விழுந்து மறந்து விடுகிறார். அந்த சஹாபி யார்? உம்முஹராம் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள், முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் நான் ஒரு போருக்கு போயிருந்த பொழுது கடற்கரை வழியாக நான் படகுலிருந்து இறங்கும் பொழுது கீழே விழுந்து நான் மரணித்தேன். அன்றைக்கு ரசூலிடத்தில் என்னையும் துஆவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதின் பின்னணியில் ரசூலுல்லாஹ் கண்ட கனவு இன்றைக்கு நிஜமாகிவிட்டது. இதில் வரக்கூடிய தெளிவான விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த உலகத்தில் தீனுடைய வாழையில் தான் நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழக்கூடாது. ஷரியத்து சொன்ன அந்த லேபிளில் தான் நாம் இருக்கணும். நம்ம இஷ்டத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. இஸ்லாமிய பெண்கள் தீனுடைய வாழையில் வாழணும்னு சொன்னால் 5 விஷயம் இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒன்று என்ன தெரியுமா? உங்கள் உணவில் பரக்கத்து வேண்டுமா? லுஹா தொழுகையை கடைபிடியுங்கள். அப்படி நீங்கள் லுஹாவை கடைபிடிக்கின்ற பொழுது தீனுடைய வாடை உங்களிடம் வந்துவிடும். 2வது, உங்களுடைய கபரிலே கேட்கப்படும் கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டுமா? நீங்கள் இரவு தொழுகையை கடைபிடியுங்கள். உங்களிடத்தில் தீனுடைய வாடை வந்துவிடும். 3வது, முன்கர் நக்கீர், உங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்கப்பட வேண்டுமா? நீங்கள் குர்ஆன் ஓதுவதை தொடர்ந்து கடைபிடியுங்கள். நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் நீங்கள் கடக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே நோன்பும் தர்மத்தையும் கடைபிடியுங்கள். மறுமையை மறக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா? இந்த உலகத்தையே நீங்கள் மறந்து விடுங்கள் என்றெல்லாம் அற்புத நபி போதனைகளை இன்றைக்கு ஷரியத்தில் சொல்லப்பட்டது நோக்கம். இவையெல்லாம் ஒரு பெண் கடைபிடிக்கின்ற பொழுது தீனின் வாடையில் பெண் வாழக்கூடிய தகுதிக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு அது இல்லாமல் போய்விட்டது. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பெற்றதற்கு பின்னால் ஊர் அவர்களை அவதூறு பேசியது. அல்லாஹ் சொன்ன ரூல்ஸ் என்ன தெரியுமா? 3 days வாயை திறக்கக்கூடாதுன்றான். 3 நாள் வாயை திறக்காதீங்க. 3 நாள் வாய் மூடி இருந்தார்கள். அந்த ஊர் அவர்கள் அவதூறு பேசுவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டார். மரியமுக்கு 3 நாள் அல்லாஹ் வாய் கட்டு போட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க கட்டுப்பாடு விதித்திருக்கிறான். ஒரு பெண்ணாக வாழ்வதற்கு சிறந்த முன்மாதிரி ஷரியத்தில் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற எத்தனை வரலாறுகள் நல்ல விஷயங்களை நாம் கேட்டோமோ அதையெல்லாம் மனதில் ஆழமாக பதிய வைத்து வாழும் கொஞ்ச காலத்தில் நாம் தீனுக்காக வாழக்கூடிய பெண்மணிகளாகும். அதே நேரத்தில் தீன் சொன்ன சாயலில், தீன் சொன்ன வாசலில், தீன் சொன்ன வாசலில் தீனுடைய வாடையிலே வாழ்ந்து தீனுடைய வாடையிலே மரணித்து தீனுடைய வாடையிலே மறுமையில் எதிர்க்கக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் வீட்டு எல்லா பெண்களுக்கும் தருவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.